Hi friends, இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா what if analysis அது தொடர்பாக எக்ஸெல்ல எவ்வாறு அதை செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சிம்பிளான ஒரு விஷயம். சோ அதுக்கு முதல் நீங்க எக்ஸெல் ஒர்க் ஷாப் நாங்க எக்ஸ்பர்ட் டியூட்டர் சேனல்ல தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதை நீங்க பார்க்கணும்னா தொடர்ச்சியா பேசிக்ல இருந்து பார்க்கணும்னா கீழே எங்களோட பிளேலிஸ்ட்ல லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். அதாவது எக்ஸல் ஒர்க் ஷாப்க்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அதை விட எக்ஸ்ட்ரா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் என்னென்ன மெட்டீரியல் நாங்க இந்த ஒர்க் ஷாப்க்கு யூஸ் பண்றோம் அது தொடர்பாக டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு நாங்க எங்களோட வீடியோஸோட சேர்த்து நீங்க அதையும் செய்து பார்க்கலாம். எக்ஸ்பர்ட் டியூட்டர் சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்றத நாங்க தொடர்ச்சியா போற ப்ரோக்ராம் தொடர்பான வீடியோஸ் அதைகளையும் நீங்க உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி வாங்க நாங்க டிரெக்டா போயிடும். நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்க்க போற விடயம் வாட் இஃப் அனாலிசிஸ். ஸோ இப்போ நீங்க அந்த ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல போய் டவுன்லோட் பண்ணி ஐ பேஜுக்கு வந்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம், ஏதாவது ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்ல இருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் வாட் இஃப் அனாலிசிஸ். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லயும் இருக்கு. அதாவது அக்கௌண்டிங் சார்பா போகும்போது வாட் இஃப் அனாலிசிஸ். நீங்க பயப்படுற மாதிரி பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. உதாரணமா இப்ப நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன்னு வைப்போம். இப்போ உதாரணமா இந்த டேபிள்ல காட்டியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் இதுல நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க ஸ்கிரீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புத்தகம் விற்கிற ஒரு ஆள். சோ அவர்கிட்ட ரெண்டு வகையான புத்தகங்கள் இருக்கு. ஒன்று ஹையஸ்ட் ப்ராஃபிட்டா இருக்க போகுது. ப்ராஃபிட் வந்து கூட இருக்கிற புத்தகம் ஒன்று விற்க போறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுதான் நீங்க தந்திருக்காங்க. எவ்வளவு ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா $50 ப்ராஃபிட்டா இருக்குது. அதே மாதிரி லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக்கும் வச்சு விற்கிறாரு. எவ்வளவு பாத்தீங்கன்னா $20. இவட்ட ரெண்டே இருக்குன்னு இப்போதைக்கு எடுக்கிறேன். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இவர் நான் விற்க போறேன்னு வைப்போம். சோ அதுக்கு முதல்ல நான் என்ன செய்கிறோம்னா, நான் பட்ஜெட் பண்ணி இத்தனை புத்தகம் தான் வாங்குவாங்க, இத்தனை பெர்சன்டேஜ் ஆன புத்தகங்கள் தான் வாங்குவாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு பட்ஜெட் என்ன மனதில் இருக்கணும். அதாவது பழசை வச்சு, அதாவது நான் 2-3 வருஷம் வித்திருக்கேன். அந்த 2-3 வருஷத்தை வச்சுக்கொண்டு என்னால பட்ஜெட் பண்ணக்கூடியதா இருக்குமா, இவ்வளவுதான் வாங்குவாங்க. ஏன்டா தச்சையில அதை விட அவர் கூடவா வாங்கினா நட்டத்துல போயிடும், விற்க முடியாம போயிடும். தச்சையில குறைவா வாங்கினாங்கன்னா அதையும் விற்க முடியாம போயிடும். கஸ்டமர் கூட வந்திருப்பாங்க, டிமாண்ட் இருக்கு, ஆனா சப்ளை எங்கள்கிட்ட இல்லாம போயிடும். சோ அதுக்காக என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே பட்ஜெட் பண்ணி வச்சிடணும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தந்திருக்காங்க ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் புக் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா, டோட்டல் அவர் புக் வைக்க நிக்கிற புக்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 புக்ஸ் அவர் விற்கணும்னு அவர் எதிர்பார்த்திருக்காருந்தே வச்சிருப்போம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த 100 புக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 60% புக்ஸ் வந்து ஹை ப்ராஃபிட்டபிள் புக்ஸாக இருக்க போகுது. அதை வந்து நீங்க இதுல தந்திருக்காங்க. அதாவது எவ்வளவு புக்ஸ் விற்க போறான்னு இங்க நாங்க மாத்தலாம். அதே மாதிரி இதுல வந்து ஹை ப்ராஃபிட்டபிளான புக்ஸா இருக்குதுன்னு அவங்க தந்திருக்காங்க. சோ இதுதான் மெயினான விஷயம். சரி, இப்ப இது மட்டும் உங்களுக்கு பார்த்தாது. இதுல இருந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் உங்களால அனலைஸ் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். சோ இப்ப என்ன செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹை ப்ராஃபிட்டபிளான புக் பெர்சன்டேஜ் தான் தந்திருக்காங்க. சோ இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, பேசிக்கான விஷயம். இப்ப நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்துட்டு போவோம். கடைசியில போய் வாட் இஃப் அனாலிசிஸ்னா என்னன்னு டைரக்டா பாத்துருவோம். சோ இப்ப நாங்க இந்த டேபிள ஃபர்ஸ்டா ஃபில் பண்ணி எடுத்துறோம். சோ இப்ப ஹை ப்ராஃபிட்டபிளான புக் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல விற்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா 60%. சரி, இப்ப என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 60 வந்து 70 கூட்டுறோம். இல்லாட்டி கூட்டினோம்னா என்ன ஆன்சர் வரும், எப்படி ப்ராஃபிட் வரும், அதை தான் காண போறோம். அது இப்ப தெரியாட்டியும் உங்களுக்கு நீங்க இப்ப குழம்பவே தேவையில்லை. தொடர்ச்சியா நாங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஹை ப்ராஃபிட்டபிள் புக் இந்த 60%ல விற்க போறோம். அதை நான் 16 டைப் பண்ணலைன்னா இந்த பாக்ஸ்ல வந்து நான் 70, 80, 90 பிரதியிட்டு பார்க்கக்கூடியதா இருக்கணும். ஸோ அதை நான் சும்மா கிளிக் பண்றேன். ஸோ இந்த பெர்சன்டேஜ் தான் இந்த ஹை ப்ராஃபிட்டபிள் புக்கை நான் விற்க போறேன். இதுதான் முதலாவது. சோ இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக். சரி, லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக் எவ்வளவுன்னு பாக்குறது, இதை கொஞ்சம் டிலீட் பண்ணிடுவோம். சரி, இந்த பாரு நான் டிலீட் பண்ணி வச்சிருக்கேன் செல்ல. சோ இப்ப பாத்தீங்கன்னா லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக். சரி, லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. டோட்டல் 100% தான் இருக்க போகுது. 100 புக்ஸுக்கா 100% சொல்லல. இதை வேணும்னா நீங்க குழம்புவீங்கள் என்றால் 200க்கே நான் வச்சிருக்கேன். சோ இப்ப 200 புக்ஸ் இருக்கு. இப்ப 100%ல 60% எவ்வளவு ஹை ப்ராஃபிட்டபிள் புக் இருந்தா கட்டாயம் என்ன நடக்க போகுது, 40% வந்து லெஸ் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். இது நார்மலா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெர்சன்டேஜ்ல போறோம்னா என்ன மீனிங், 60%ன்னா அதை டெசிமலுக்கு மாத்தினீங்கன்னா, தசமத்துக்கு மாத்தினீங்கன்னா 0.6. இந்த பெர்சன்டேஜ்னா 100க்கு கொடுக்கிறது. 100ல 60, அதாவது 60 கீழ் 100, 60 divided by 100. சோ இப்ப நீங்க அதை டெசிமல்லே கொடுத்தீங்கன்னா வரும் 0.6. சோ இப்ப நான் இந்த இடத்துல என்ன போடணும், லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக் எப்படி இருக்கணும், 0.6% இருந்துச்சுன்னா ஹை ப்ராஃபிட்டபிள் புக். லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக் எவ்வளவு இருக்கு, 1 மைனஸ் இந்த 0.6. அது 0.6 60% அந்த வடிவத்துல பெர்சன்டேஜ் காட்டியிருக்கு. சோ இப்ப கொடுத்தீங்கன்னா 40% வந்துடும். 40% டெசிமல்ல மாத்தீங்கன்னா 0.4. சோ அதனாலதான் 100ன்னு போடல. 100ன்னு போட்ட என்ன மீனிங், இதுல வந்து நான் தானாவே அது பெர்சன்டேஜா மாத்திடும். 1ன்னு போட்டா அது பெர்சன்டேஜ் 100. C6ல 60% இருக்கனால டிரெக்டாவே அதுல 60% வந்துடும். இல்லாட்டி டெசிமல்ல 0.6 கொடுத்தீங்கன்னா அது பெர்சன்டேஜ் மாத்தினா 100 அளவுக்கு இருக்கணும். சோ 16 வந்துடும்.
ஸோ அதனால நான் 1 தான் இங்க நீங்க கொடுக்கணும். 100ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்களே ஆன்சரை பார்த்துருங்க என்ன நடக்கும்னு. இவ்வளவு 9940 வந்திருக்கு. அதுக்கான ரீசன் இதுல ஒரு நம்பர் 1 என்ன மீனிங்னா 100% ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனாலதான் 1 நாங்க போட்டிருக்கோம். ஸோ இப்ப போட்டாச்சு, இந்த கண்டாச்சு. ஸோ இப்ப நம்பர் ஆஃப் புக்ஸ் அதுல வராது. என்ன வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வருதுன்னு பார்ப்போம். டோட்டல் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு என்ன ஈக்குவேஷன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டோட்டல் புக்ஸ் 200 இருக்கு. அதுல 60% நாங்க லாபத்துல விற்க போறோம். ஹை ப்ராஃபிட்டபிள் புக். ஒரு புக்கை வித்தோம்னா $50 வருது. ப்ராஃபிட் பெர் புக்கா இருக்க போகுது. சரி, இப்ப நீங்க இதுக்கான ஃபார்முலாவை ஒருக்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் வரணும். ஸோ அதனால அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், செல் ரெஃபரன்ஸ் அந்த இதை நீங்க படிச்சதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்டாயமா ஓகேயா இருக்கு. ஆக்சுவலா நீங்க பார்க்கறேன் நான் ஏற்கனவே அட்வைஸ் பண்ண மாதிரி கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை ஒருக்கா போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லாட்டி இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரி வாங்க, நீங்க ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ப்ராஃபிட்டுக்கு என்ன செய்யணும்? பெர்சன்டேஜ் தெரியும் போது ஃபர்ஸ்ட் புக்கை போடணும். 200 புக் இருக்கு. 200 புக்குல எவ்வளவு பெர்சன்டேஜை வந்து நாங்க பெருக்க போறோம்? ஹை ப்ராஃபிட்டபிள் புக்னா 60% தான் ஹை ப்ராஃபிட்டபிள் புக்கா இருக்க போகுது. ஸோ அந்த ஹை ப்ராஃபிட்டபிள் புக் வந்துட்டு இப்ப எவ்வளவு புக்ஸை ஹை ப்ராஃபிட்டபிள் நாங்க விற்க போறோம். அடுத்தது ஒரு புக்கால வர ப்ராஃபிட் $50. C3 into C6 டோட்டல் ஹை ப்ராஃபிட் புக் எவ்வளவு ஹை ப்ராஃபிட்ல வித்த புக்ஸ் எவ்வளவு இருக்கு, அதை என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பர் புக்கால பெருக்க போறோம். ஸோ இதுதான் நான் ஆராய். இதே மாதிரி என்ன செய்யலாம்? இதை நான் கீழே எடுத்துடலாம். ஆனா கவனமா இருக்கணும். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ் நாங்க ஏற்கனவே படிச்சோம். கீழே எடுத்தோம்னா என்ன நடக்க போகுதுன்னா எல்லாமே மாறும். ஸோ என்ன நடந்துடும்? ரோ ஒன்று கூடுறதுனால ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க C3 into C6 into D6 இருந்துச்சுன்னா இதை நாங்கள் கீழே கொண்டு போகும்போது என்ன வந்திருக்கு? ரோ ஒவ்வொன்றால கூடி இருக்கும். ஸோ C4 into C7 into D7 வந்துடும். ஸோ C4 வாலையா நாங்க மல்டிப்ளை பண்ணணும் இல்லை, கட்டாயமா C3 தான் வச்சிருக்கணும். ஸோ C3 மெயின்டைன் பண்ணணும்னா நான் ஒரு $சைனை இங்க யூஸ் பண்ணணும், அப்சல்யூட் ஆக்கணும். ஸோ இங்க $சைனை யூஸ் பண்றேன். ஸோ $சைனை யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம்? நீங்க ஹைலைட் பண்ணி காப்பி பண்ணலாம். ஸோ காப்பி பண்ணீங்கன்னா தானாவே இதுல C$3, அதாவது இந்த செல்லோட நம்பர் ஆஃப் டோட்டல் புக்ஸ் இருக்கு. அதுல வந்து பெர்சன்டேஜால பெருக்கினா லெஸ் ப்ராஃபிட்டபிள் புக் வரும். அதை வந்து ஒரு புக்குக்கான ப்ராஃபிட்டோட பெருக்கினீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்துடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் வந்து நீங்க கரன்சி இதுல பாத்தீங்கன்னா இது டெஸ்ட் ஃபார்மேட் நாங்க ஏற்கனவே படிச்சிட்டோம். ஸோ டெஸ்ட் ஃபார்மேட்ல கரன்சி ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ இதை நாங்க என்ன செய்யலாம்னு ஜென்ரல் இருந்து கரன்சிக்கே மாத்தி விட்டுங்க. ஸோ $7,600 இருக்க போது டோட்டல் ப்ராஃபிட். சரி, இப்போ வட்டிஃப் அனாலிசிஸ்ல என்ன பார்த்துருவோம்? என்ன டேபிள் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வட்டிஃப் அனாலிசிஸ்ல என்ன பார்த்துருவோம்? சரி, இப்போ வட்டிஃப் அனாலிசிஸ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயம் தான். இப்ப தச்சையில பெர்சன்டேஜ் கூட, உதாரணமா 70% புக் வாங்கி விற்கிறோம். ஹை ப்ராஃபிட் புக் வந்து 70% வாங்கினா எவ்வளவு லாபம் வரும்? இல்லாட்டி 50% வாங்குறோம், எவ்வளவு லாபம் வரும்? இதை வந்து நாங்க கால்குலேட் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா தச்சையில எங்களுக்கு கூட குறைவான்னு எங்களால டக்குன்னு பார்க்கக்கூடியதா இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க இதுல 50ன்னு மாத்தி தொடர்ச்சியா இதுல கொண்டு வந்து போட்டு 50ன்னு தான மாதிரி இதுல வந்து ப்ராஃபிட் வரும், பிரச்சனையே இல்லை. ஆனா இதுக்கு 50க்கு மாத்தி 55க்கு பார்க்கணும், 75க்கு மாத்தணும்னா தொடர்ந்து காசு நாங்க மாத்திட்டே இருக்கலாம். அதுதான் வட்டிஃப் அனாலிசிஸ். இப்படி நடந்தால், அதாவது அந்த பெர்சன்டேஜ் 55 போனா இவ்வளவு ப்ராஃபிட் வரும். இப்படி இது நடந்தா, இஃப்னா இது நடந்தால் என்ன நடக்க போகுது? வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ அதே மாதிரி தான் வட்டிஃப்னா அது வட்டிஃப் அனாலிசிஸ். இப்படி பெர்சன்டேஜ் மாறினா அங்கால என்ன நடக்கும், எவ்வளவு ப்ராஃபிட் வரும், ஏதாவது ஒன்று கேள்வி நீங்க தொடுத்து கொள்ளலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல எங்களுக்கு தந்திருக்காங்க கொஞ்சம் ப்ராஃபிட் 60% அதே மாதிரி இருக்கட்டும், 70, 80. ஸோ இது வேணா நீங்க போட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்ப வட்டிஃப் அனாலிசிஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ 70% நான் மாத்தினா எவ்வளவு மாறும், 80% மாத்தினா எவ்வளவு மாறப்போகுது, அதை நாங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்டா இந்த 3ல தான் ஆன்சர் வேணும். இப்போ 60%க்கு எவ்வளவு ப்ராஃபிட், 70%க்கு இங்க ப்ராஃபிட் வரும், 80%க்கு இங்க ப்ராஃபிட் வேணும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸ்ல நீங்க என்ன செய்யணும்னா ஈக்குவல் சைன் போட்டு இந்த ப்ராஃபிட் இருக்கிற செல், அதாவது கடைசியா நீங்க எந்த விட எடுக்கணுமோ அந்த செல்ல நீங்க கொடுத்துருங்க. E8ல வர மாதிரி ப்ராஃபிட்டை தான் நாங்க இங்க கொண்டு வர போறோம். இது முதலாவது விஷயம் நீங்க செய்யணும். அடுத்தது இப்ப இது ஃபுல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டு டேட்டா டேபுக்கு போகணும். டேட்டா டேப்லையும் டிரெக்டா கிளிக் பண்ணுங்க வட்டிஃப் அனாலிசிஸ். ஸோ டேட்டா டேப்ல வட்டிஃப் அனாலிசிஸ்ல டேட்டா டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த டேட்டா டேபிள் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் வந்துடும். இதுல வந்து காலம் இன்புட் செல்ஸ் தான் என்னவா இருக்க போகுதுன்னா நீங்க கொடுக்க போற வேல்யூவா இருக்க போகுது. சரி, ரோ இன்புட் செல்ஸ், காலம் இன்புட் செல் என்ன வித்தியாசம்டா? இப்ப நாங்க கொடுத்துருக்கதோட பாத்தீங்கன்னா 12, 13, 14 இதுல பி காலம், அதாவது காலம் மாறில. ஸோ அதனால காலம் இன்புட் செல்ல
போடணும். ஆக்சுவலா இது ரோல நீங்க செய்தீங்கன்னா ரோ இன்புட் செல்ல போடுவீங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டும் உங்களுக்கு ஒரேடியா மாறணுமா சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா நீங்க ரெண்டுலயும் நீங்க போட்டுக்கொள்ளலாம். சரி, column இன்புட் செல். அதாவது இந்த columnல இருக்க வேல்யூ 60, 70, 80 நாங்க கொண்டு போய் எங்க போட்டு இந்த கடைசி ஆன்சர் எடுக்கணும். அந்த 7600 வார மாதிரி வரணும். எப்ப 70% போடணும். 80% போடணும். எங்க கொண்டு போய் அதை போடுறது? இந்த பாக்ஸ்ல போடணும். இந்த பாக்ஸ்ல போட்டா தானாவே இது மாறும். சோ அதனால என்ன செய்யணும்? இந்த பாக்ஸ் அதாவது இன்புட் எங்க இன்புட் கொடுக்கணும்? இந்த பாக்ஸ்ல நீங்க கொண்டு போய் போடணும். அதுதான் அவன் கேட்டிருக்காங்க. சோ column இன்புட் செல்ல போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த 60% வித்தீங்கன்னா 7600 ப்ராஃபிட் வரும். 70% வித்தா 8200 ப்ராஃபிட். 80% வித்தா ஹை ப்ராஃபிட் புக்ஸா இருந்தா 8800. ஸோ இதுதான் பேசிக்கான வாட் இஃப் அனாலிசிஸா இருக்க போகுது. தற்செயல உங்களுக்கு புக்ஸ் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னா இந்தியால ஒரு புக் நம்பர் 300ன்னு போட்டுட்டு நீங்க அதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா இது பேசிக்கா நான் சொல்லி தரேன் வாட் இஃப் அனாலிசிஸ். வாட் இஃப் அனாலிசிஸ்னா இப்படி நடந்தால் அந்த தற்செயல உங்களுக்கு 50% தான் விற்க முடிஞ்சுன்னா இவ்வளவு ப்ராஃபிட் வரும். ஏற்கனவே கணிப்பு வச்சிருக்கிறது கட்டாயமா நல்லது. உண்மையிலேயே பிசினஸ் செய்யற ஒரு ஆளுக்கு கட்டாயமா அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால என்ன செய்ய போறீங்க? ஒருக்கா ஹைலைட் பண்ண போறீங்க ஃபுல்லாத்தையும் டேபிள்ல. அப்புறம் வாட் இஃப் அனாலிசிஸ்ல டேட்டா டேபிளுக்கு போக போறீங்க. அந்த டேட்டா டேபிள்ல கொலம் இன்புட் செல்ல கொடுக்குறதுக்கு ரீசன் இந்த 60, 70%, 80% நான் மாத்திரம் இல்லாம ஒரு கொலத்துல இருக்கு. ஸோ கொலம் இன்புட் செல்ல எதை மாத்த போறீங்க? இந்த பெர்சன்டேஜ் இந்த பாக்ஸ்ல கொண்டு வந்து போட போறேன். ஸோ ஓகே கொடுக்கும். ஸோ இதையும் நீங்க மீனிங்ஃபுல் ஆக்கணும்னா இதை வந்து நீங்க ஃபார்மெட்டை நாங்க ஏற்கனவே படிச்ச மாதிரி என்ன செய்யலாம்டா ஜென்ரல்ல இருந்து கரன்சி ஃபார்மெட்டுக்கு கொடுத்து விடலாம். ஸோ இது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்க போகுது. 60% தான் $7600 கிடைக்கும். அது இப்படி நீங்க ஈஸியா பார்த்துலாம். இதுதான் வாட் இஃப் அனாலிசிஸ். அதாவது இது வந்து எப்ப யூஸ் ஆகுன்னு பாத்தீங்கன்னா தற்செயலா உங்களோட ப்ராஜெக்ட் ஒன்று இல்லாட்டி ஸ்கூல் ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸை பட்ஜெட் பண்றீங்க. ஸோ பட்ஜெட் ஏற்கனவே தெரியணும். ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராம்னா கட்டாயமா பட்ஜெட்டை கேட்பாங்க. ஏன்னா ஸ்கூலே ஃபண்ட் பண்ற ப்ராஜெக்டா இருந்தா மெயினா பட்ஜெட் தேவை. இல்லாட்டியும் அவங்க பட்ஜெட்டை கேட்பாங்க. எப்படி நீங்க செலவழிக்க போறீங்க? ஸோ ஒரு ப்ரோக்ராமுக்கு பட்ஜெட் பண்ணீங்கன்னா தற்செயலா இது கூடினா என்ன நடக்கும்? இப்படி ஒரு கேள்வி வரல. ஸோ அதுக்கு நீங்க இப்படி அந்த வாட் இஃப் அனாலிசிஸை நீங்க எக்ஸல்லே போட்டு பார்த்துடலாம். அதாவது இவ்வளவு பெர்சன்டேஜ் கூடினா தனித்தனியா காண்பிட்டு இருக்கிறது கஷ்டம். ஸோ இதை போட்டீங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோல நாங்கள் வாட் இஃப் அனாலிசிஸ் பேசிக்கான விடயத்தை பார்த்துருந்தோம். தொடர்ச்சியாக மற்ற வீடியோக்களில் எக்ஸல் கோர்ஸ்ல மற்ற முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக பார்க்கணும்னா மறக்காம எக்ஸ்பெக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.